ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிளானதும் கூட, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தயிர் பச்சடியும் காலிஃப்ளவரில் சில்லியும் போட்டிருக்கோம். அதையெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்து நம்ம சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே காலிஃப்ளவர் சுடு தண்ணியில தான் வாஷ் பண்றது வழக்கம். இதே மாதிரி நீங்களும் நல்லா சுடு தண்ணியில போட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு இதுல வாசனை பொருட்களான பிரிஞ்சி இலை 2, பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 3, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் நம்ம இதில் ஆயிலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சிக்கன்ல செய்யற பிரியாணி விட கூடவே நம்ம சைவத்துல செய்யற காய்கறியில செய்யற பிரியாணியும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் தேவையான அளவு நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துடுச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இதையும் ஆயில்ல நல்லா வதக்கி விடுங்க. இந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இப்ப அடுத்தது 2 தக்காளி பழம் கட் பண்ணி இதை வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதையே குத்தி வேக வைக்க கூடாது. கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்து நல்லா வேக விடலாம். இப்ப தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை இப்போ முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன், பச்சை பட்டாணி. கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா நல்ல கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் இப்ப இந்த அளவு பாத்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்ப இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா பாருங்க, மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். சும்மா வெறும் மூடி வச்சுதான் மூடி இருக்கேன், பெல்ட் போடல. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசியை
கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தடவை கூட நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரை மூடி வைக்க போகிறோம். அதனால இப்போ மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் விட போகிறேன். விசில் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம ஏர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்க, ஏர் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடியது தான். நம்ம டிஃபன் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி. மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நாம செஞ்ச சூடான சூப்பரான சுவையான நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷை தொட்டுக்கிறதுக்காக இந்த காலிஃப்ளவர்லயே கொஞ்சமா காலிஃப்ளவர் சில்லி செஞ்சிருக்கேன். கூடவே எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு வச்சுக்குவோம் இல்லைங்களா, ரெகுலரான ஃபேவரெட் நம்ம தயிர் பச்சடி, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.